சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சார்? விஜய் நாராயணன். விஜய் நாராயணன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு இசையமைப்பாளர். வாழ்க்கையில பணம்ன்றது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? பணம்ங்கிறது அதாவது என்னன்னா ஆக்சிஜன் மாதிரி. அதாவது என்னன்னா இப்போ எவ்வளவு நீங்க மூச்சு விட்டீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா எவ்வளவு மூச்சு விட்டேன் அப்படின்னு நீங்க 72 அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஆனா அந்த மூச்சுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து ஆம்புலன்ஸ், இசிஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படி போகுது. அது மாதிரி பணத்தை பத்தி இப்ப நம்ம வந்து பேசல. ஆனா ஆக்சிஜன் மாதிரி பணம் எப்பவும் தேவையா இருந்துட்டே இருக்கு நம்ம. ஓகே ஓகே. என்னது சில்வர் ஸ்டாலின் மாதிரி பேசுறேன்? இந்த பண விஷயத்துல உங்களை யாருன்னா ஏமாத்த முயற்சி பண்ணிருக்காங்களா, இல்ல நீங்க ஏமாந்துருக்கீங்களா? என்னால இந்த மாதிரி மறக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி எதனா ஒரு சம்பவம்? முதல்ல வந்து நான் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில நான் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில வந்து பணமே இருக்காது. பட் இருந்தாலும் வந்து பணத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து கையில இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடி அவங்க வந்து யாரையாவது கூப்பிட்டு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அதுல வந்து ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, சார் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாங் கொடுக்க போறேன், நீங்க வந்து பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லாரு. சார் நான் இசையமைப்பாளர் அப்படின்னு. சரி ஓகே நான் வந்து பாடுறேன் அப்படின்னு. அப்ப வந்து அவர் என்ன செஞ்சாரு, ஃபர்ஸ்ட் சாங் நான் வந்து பாடும்போதே வந்து சார் சூப்பர் சார், சான்ஸே இல்லை சார், அடுத்த ஏஆர் ரஹ்மான் நீங்க தான் சார், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பவே தெரிஞ்சு சார் இதை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கே அவர் கையில வந்து பணம் இல்ல அவர்கிட்ட. அவர் என்ன செஞ்சாரு, அடுத்த பாட்டு உடனே சார் இன்னைக்கு மத்தியானம் நீங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் வந்துருங்க, ரெண்டாவது பாட்டு நான் உங்களுக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் அப்படின்னு. எனக்கு என்ன அப்படின்னா அந்த சாங் வந்து நல்ல சாங் கிடைச்சதுன்னா அந்த சாங்கை நம்ம பாடி அதுல வந்து நமக்கு இதுதான் எடுத்துக்கணும். இந்த ஆள்கிட்ட வந்து பணம் இல்லைங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரெண்டாவது சாங்கே நான் வந்து கணினி ஏதோ ஒரு பாட்டு, இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போடுறது, அந்த பாட்டியை நான் வந்து பாடி அது பண்ணி முடிச்ச உடனே ஒரு செக் கொடுக்குறாரு. நம்ம முடியல என்னாலே நம்ம முடியல. செக் கொடுத்தா அந்த செக்ல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 ரூபான்னு போட்டிருக்கு. ஓகே. அந்த 10,000 என்ன 10,000 ரூபான்னு போட்டிருக்கு அப்படின்னு நான் பேமெண்ட்டும் நான் சொல்லல, இவரே 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காரு, போட்டிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு செக்கை கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துல நான் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றாரு, சார் நான் சொன்னதுக்கு அப்புறம் பேங்க்ல போடுங்க செக்ல. ஓகே. அது எப்படி அந்த அக்கௌண்ட்ல போடணும் சார். அப்புறம் அந்த செக் எடுத்துக்கிட்டு போய் நம்ம பேங்க்ல வந்து நான் வந்து சொல்லி இந்த மாதிரி கிளியர் பண்ணா இதுல வந்து பணம் வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. நான் சொன்னேன் அப்புறம் சார் பணம் வரல சார் அப்படின்னு. இந்த பிளாங்க் செக்ன்றாங்களே அது இதுதானா சார்? இந்த மாதிரி செக்லாம் வந்தா ஃபர்ஸ்ட் வந்து அதுல பணம் இருக்கா இல்லையா அப்படின்றது குடுக்குறவங்ககிட்டே கேளுங்க. ஏன்னா நம்ம வேஸ்டா பேங்க்குக்கு போய் அதை போட்டு வரும் வராதுன்னு 3 நாள் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஓகே சார், நைஸ் சார், நைஸ்.